2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அந்த இன்னொரு விஷயம் கூட 8வது வசனம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்குள் அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, நீ போகிற எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விழிப்போடு இருக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். வசனத்தை வந்து நீங்கள் விசுவாசித்து நம்பி நீங்கள் உற்சாகத்தோடு கேட்கும்போது தான் அந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். வசனம் வந்து பெரிய பவர் உள்ளது, பெரிய வலிமை உள்ளது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை என்ன செய்யுமாமா? அதிர பண்ணும், பெண் மான்களை ஈனும்படி செய்யும், குழந்தை பிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லுது. சத்தத்துக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. ஆனால் அந்த வார்த்தையை நீங்கள் நம்பணும், நீங்கள் வாஞ்சையோடு கேட்கணும். அதை விசுவாசிக்கும் போது அப்படியே நடக்கும். என் வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை, என்னை உருவாக்குனது வார்த்தை, என்னை ஊழியக்காரனாய் மாற்றினது கர்த்தருடைய வார்த்தை, எனக்கு படிப்பை கொடுத்தது கர்த்தருடைய வார்த்தை, உங்களுக்கு முன்னாடி நிற்க வச்சிருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. என்னை சுற்றி பார்த்தா நீ வந்து இந்த இடத்துல நிற்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு என்னை பார்த்து கேட்டால் நான் ஒன்று மட்டும்தான் சொல்லுவேன், அவருடைய வார்த்தை என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கி உங்களுக்கு முன்பாக நிற்பாட்டி இருக்குது. ஒன்றுமே இல்லாத இருந்த என்ன அவருடைய வார்த்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அதனால வார்த்தையை யாரெல்லாம் கனம் பண்ணுறீங்களோ, நம்புறீங்களோ, ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அது சுகத்தை கொடுக்கும். அது பேசி கொண்டிருக்கும் போதே உயர்வு உண்டாகும். அது பேசி கொண்டிருக்கும் போதே உங்களுக்குள்ள நம்பிக்கையும் விசுவாசமும் வரும். அதனால ஆண்டவருடைய வசனத்தின் மேலே ரொம்ப தாகமாக இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்லும்போது, மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என்னுடைய ஆத்துமா. அப்போ வந்து அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த வார்த்தையினுடைய வலிமையை பார்ப்பீர்கள். இந்த கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை இன்றைக்கு உங்களோடு பேசும்படியாக என்னை அழைத்திருக்கிறார். நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த செய்தியை கேட்கணும். இந்த இடத்துல ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், ஆடுகளின் பின்னே போய்கொண்டிருந்த உன்னை நான் அங்கிருந்து எடுத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய தகப்பனார் ஒரு ஆட்டு மந்தை வைத்திருக்கிற ஒரு மனிதன். அவருடைய வம்சாவளியாக, முன்னோர்களுடைய வம்சாவளியாக அவர்களுக்கு இருந்த ஒரு பெரிய தொழில் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆடுகள் மேய்க்கிற ஒரு தொழில் இருந்தது. இந்த ஆடுகள் மேய்க்கிறவர்களை நீங்க பார்ப்பீர்களே, ஆனால் ஆடுகளை வந்து வழி நடத்துகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆடு இருக்கும் பாருங்களேன், அந்த ஆடை ஃபாலோ பண்ணி அது குமிஞ்சு அப்படியே போயிடுச்சுன்னு வைங்களேன், பின்னாடி இருக்கிற ஆடெல்லாம் என்ன நடக்குதுன்னெல்லாம் பார்க்காது, முன்னாடி போகிற ஆட்டினுடைய அந்த காலை பார்த்துட்டு பின்னாடி இருக்கிற ஆடு நடக்கும். அப்போ ஆண்டவர் தாவீதை குறித்து என்ன சொல்றார் அப்படின்னா, ஆடுகளின் பின்னே போய்கொண்டிருந்த உன்னை அப்படின்னா, தாவீதுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. அது என்ன தரிசனம் அப்படின்னா, எனக்கு ஒரு தொழில் கொடுத்துருக்குறாங்க, எங்க அப்பாவுடைய தொழில், ஆடு மேய்க்கிற தொழில். அவனுடைய தரிசனம், அவனுடைய எண்ணம், அவனுடைய படிப்பு, அவனுடைய எதிர்காலம் எல்லாமே என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நான் ஆடை வளர்த்தணும், நான் ஆடை பத்திரமா பாதுகாக்கணும், நான் ஆட்டு மந்தையை பெருக்கணும், இப்படின்னு இருக்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் அங்கிருந்து என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, இல்ல நீ அதன் பின்னே போகிறதற்காக உன்னை அழைக்க
கிடைக்கல, நீ வந்துரு அப்படின்னு ஆண்டவர் வந்து அவனை இன்னொரு ட்ராக்குக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் பின்னாடி போகக்கூடாத ஒரு 3 விஷயத்தை குறித்து இன்றைக்கு உங்களோடு நான் பேச போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். சிலருக்கு அவர்களுடைய தரிசனம் தெரியாது, அவர்களுடைய உயர்வு அவங்களுக்கு தெரியாது. எதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார், என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், என்னுடைய திட்டம் இவ்வளவுதானா, எதுவுமே தெரியாம அவங்களை யாராவது ஒருத்தர் முன் உதாரணம் காட்டி இப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதன் பின்னாடியே போகிற நிறைய பேர் தங்களுக்கு இருக்கிற எதையுமே அவர்கள் பயன்படுத்தாம ஒன்றும் இல்லாமல் போனதை என்னுடைய கண்களால் பார்த்திருக்கிறேன். நீங்கள் வந்து கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக நினைக்கிறேன், நிறைய செய்தித்தாள்களில் இன்னும் இந்த யூடியூப்ல எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரவண பவன் அப்படின்ற ஒரு பெரிய ஹோட்டல், அது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு சென்னையிலையும் இன்னும் பல இடங்களிலையும் இந்த சரவண பவன் என்ற ஹோட்டல் இருக்கிறது. பழைய ஆட்கள் வந்து வெளியூருக்கு போகும்போது இந்த ஹோட்டலில் வந்து அவங்க சாப்பிட்றது வந்து சகஜமாய் வழக்கமாய் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. அப்போது இதனுடைய ஓனர் வந்து சமீபத்திலே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் வந்து மரித்து போனார். அவர் எப்படி மரிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா, கோடிக்கணக்கான சொத்து, அவருக்கு நிறைய பிரான்ச், அவருக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள். ஆனா ஒரு குற்றவாளியாக அவர் நிறுத்தப்பட்டு அவர் மேல் ஒரு கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டது மாதிரி சொல்லி அவர் கடைசியில் அவருடைய மரணத்தை அவர் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கைதியாக அந்த மனுஷன் வந்து இறந்து போனார். அப்போ அவரை குறித்த நிறைய செய்திகள் வந்து மீடியாக்கள் விதவிதமாய் வந்து போட்டார்கள். இதனால தான் இவர் இறந்தாரு, இதனால தான் இவர் இறந்தாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கோர்வையா நிறைய பேர் அவங்க சொன்ன அந்த பேட்டியை நான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அவருக்கு வந்து இந்த ஜோசியக்காரர்கள் மேல ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஜோசியம் சொல்றவங்களுக்கு மேல அதுக்கென்றைய ஆட்களை அவர் தனியாய் ஜோசியம் பார்க்கிற ஆட்களை அவர் தனியாக அவர் வைத்திருந்தார். ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்களோ அதன்படி நடப்பது அவருக்கு வழக்கமாக இருந்துச்சு. கடைசியில் அவருக்கு சொன்ன அந்த ஜோசியம் வந்து வித்தியாசமாக போயிருச்சு, அதனால தான் அவர் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டார் அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க. அது எது உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல, அது வந்து ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாரும் பேசுகிறத நம்ம நம்பிட முடியாது இல்லை. ஆனால் ஆக மொத்தத்தில் ஒன்றை ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டுகொள்ள வேண்டும். சிலரை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள், சில வம்சா வழியாய் வந்த சில காரியங்கள் அவர்களை பின்னாடியே ஃபாலோ பண்ண வைக்கிறது. அவர்களுக்கு முன்பாக பொறுப்புகள் இருக்கிறது, அவர்களுக்கு முன்பாக நிறைய வேலை இருக்குது, என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா ஒண்ணுக்கு பின்னாடியே அவங்கள போக வச்சு, இதுதான் அவனுடைய லைஃப், நீ அந்த பக்கம் பார்க்க வேண்டாம், இந்த பக்கம் நீ திரும்ப வேண்டாம் அப்படின்னு அவர்களுடைய கண்களையும் அவர்களுடைய எதிர்காலத்தையும் வேற எதையுமே யோசிக்க விடாம அதற்கு பின்பாகவே கூட்டி கொண்டு போய் அவர்களை அழிக்கிற ஒரு சக்தி இந்த உலகத்திலே இருக்கிறது என்கிறதை நீங்கள் மறந்துடக்கூடாது. வேதத்தில் வந்து சவுல் என்கிற மனுஷன் தான் இதற்கு ஒரு பெரிய உதாரணம். அப்படின்னா ஆண்டவர் அவனை வந்து ராஜாவாய் ஏற்படுத்தும் போது அவனை ஒரு பெரிய நபராய் கர்த்தர் நினைத்தார். அவனுக்கு நிறைய தரிசனத்தை கொடுத்தார், கீழ்ப்படுகிற ஜனத்தை கொடுத்தார். அவனை ஜனங்கள் எல்லாரும் வேண்டும் வேண்டும் அப்படின்னு தான் விருப்பப்பட்டு தான் அவனை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இடையில நல்ல ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஜனங்களை எல்லாம் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அவனுக்கு வேற இருதயம். ஆனா தாவீது என்கிற ஒரு கேரக்டர் திடீர்னு அவனுடைய வாழ்க்கையில உள்ள வருது. அவன் நினைக்கல, அவன் திடீரென்று தாவீது என்கிற அடுத்த ராஜாவுக்கு இவனுடைய ராஜ்யபாரம் முடிச்சு அடுத்த ராஜ்யபாரத்திற்கு ஆண்டவர் ஒருவனை உருவாக்குறதற்கு இடையில ஆண்டவர் கொண்டு வருகிறார். அதற்காக இவனை தள்ளிட்டு அவனை வைக்கிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. இப்பவே தாவீதை உருவாக்குறதுக்கு உள்ள கொண்டு வருவார். ஆனா இந்த தாவீது என்கிற ஒரு கேரக்டர் உள்ள வந்ததற்கு பிறகு சவுல் தன்னுடைய வீட்டை மறந்துட்டான், தன்னுடைய பிள்ளைகளை மறந்துட்டான், தனக்கு முன்பாக இருக்கிற வேலைகளை மறந்துட்டான், தன்னுடைய சரீரத்தினுடைய பலத்தை மறந்துட்டான், எல்லாத்தையும் மறந்து இப்ப யாருக்கு பின்னாடி அவன் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா, அந்த நாட்டிலேயே இருக்கிற சாதாரணமான ஒரு தாவீது என்கிற ஒரு பிரதானிக்கு பின்னாடியே அவனுடைய வாழ்க்கை டிராவல் ஆகி அவனுடைய 40 ஆண்டுகளும் எந்த பிரயோஜனமும் இல்லாம தன்னுடைய வாழ்க்கையே இழந்துட்டான்.
இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாருக்காக ஆண்டவர் பேசுகிறாருன்னு தெரியாது. சில நேரத்தில் உங்களுக்கு தரிசனம் இருக்கும், உங்களுக்கு லட்சியம் இருக்கும், உங்களை சுற்றி நிறைய பொறுப்புகள் இருக்கும், நீங்கள் பொறுப்புடையவர்களாக இருப்பீர்கள். ஆனால் சத்துரு உங்களை ஏதோ ஒன்றை ஃபாலோ பண்ண வைக்கிறதற்காக என்ன நினைப்பான் அப்படின்னு சொன்னா, ஒன்றை உங்களுக்கு முன்னாடி வச்சு, அது எதுன்னு தெரியாது, எதுவாய் வேண்டும் என்றால் இருக்கலாம், அது கிடையாது, அது மட்டும் உங்களுடைய வாழ்க்கை கிடையாது, அது மட்டும் உங்களுடைய உயர்வு கிடையாது, அதை மட்டும் நீங்க செஞ்சா போதாது. ஆனா அந்த ஒண்ணுக்கு பின்னாடியே உங்களை டிராவல் பண்ண வச்சு உங்களுடைய மூளை, உங்களுடைய பலன் எல்லாத்தையுமே அதற்காக செலவு செய்ய வச்சு உங்களுடைய எதிர்கால லட்சியத்தை சீர்குலைக்க பண்ணுகிறவன் சத்துரு. ஒருவேளை அப்படிப்பட்ட பிடியில யாராவது இருப்பீர்களே ஆனால் தயவு செய்து இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. இல்ல ஆண்டவர் இன்னொருத்தருடைய காலை பார்த்து அதன் பின்னாடியே நீ போ அப்படின்னு உங்களை அழைக்கல. கர்த்தர் எப்படி அழைச்சிருக்கிறாரு தெரியுமா? நீங்க தனியாய் உங்களை போதித்து ஒருத்தருக்கு பின்னாடியோ ஒரு விஷனுக்கு பின்னாடியோ அல்ல, மல்டிப்ளே பல இடங்களிலே உங்களை அதிகாரியாய் வைக்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். நல்ல கரங்களை தட்டி ஆமோதிக்கிறவர்கள். கர்த்தர் ஒன்றின் பின்னே அல்ல, ஒன்றின் பின்னே அல்ல. அப்போ இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு முன்னாடி சொல்றேன், நீங்க ரொம்ப கவனமாய் அதை கேட்க வேண்டும். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம், எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தில் லோத்தினுடைய காரியத்தை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். அங்கே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம், ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். நல்ல கவனமாக கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாரும் மிகவும் கவனமாய் கவனிங்கள். இந்த இடத்துல ஆபிரகாம் லோத்தை குறித்து வேதம் சொல்கிறது. அப்படின்னா இவங்க 2 பேரையும் ஆண்டவர் தன்னுடைய தாத்தாவுடைய வீட்டிலிருந்து வேறு பிரித்து ஆபிரகாம் தன்னுடைய தேசத்தை விட்டு கிளம்பும்படியாய் ஆண்டவர் சொல்றாரு. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. அப்போ ஆபிரகாம் வரும்போது லோத்து என்கிற தன்னுடைய மகனையும் அப்படியே கூட்டிட்டு வர்றாரு. இவங்க 2 பேரும் ஒன்னா வர்றாங்க. 2 பேரும் வளர்ந்தாங்க. 2 பேருக்கும் நிறைய பணப்புழக்கம், நிறைய வேலைக்காரர்கள், அவங்களுடைய ஆசீர்வாதம் பெருகிருச்சு. ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது இப்போ லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் என்ன வருது அப்படின்னா வாக்குவாதம் வருகிறது. அப்ப 2 பேரும் பிரிய போகிற ஒரு சூழ்நிலை. ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்றாரு, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். இப்படியாக அவர்கள் 2 பேரும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்ம நிறைய பேர் தப்பு பண்றது எதுல? சிலருடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப அவர்களுக்கு கடினமாக இருப்பது என்ன? அவங்க யார் அப்படியே பின்பற்றிட்டே போறாங்க அப்படின்னு சொன்னா, யாரோ ஒரு நபரை அவர்கள் பிடிச்சு வச்சுட்டு, இல்லை நான் இவங்களை விட மாட்டேன், நான் இவங்களை விட்டுட்டு வெளியே வர முடியாது, நான் இவங்க பின்னாடி தான் நான் போவேன், அவ்வளோதான், அடித்தாலும் அவங்க தான், உதைச்சாலும் அவங்க தான், இப்படி இருந்தாலும் அவங்க தான். இவர்களுடைய வாழ்க்கையை குறிச்சோ ஊழியத்தை குறிச்சோ எதிர்காலத்தை குறிச்சோ எந்த கவலையுமே இல்லாம ஒரு மனுஷனுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நபருக்கு பின்பாக போகிறதற்காக உங்களை ஆண்டவர் அழைக்கவில்லை. ஆண்டவரை அழைக்கவில்லை. கொஞ்ச காலம் இருக்கலாம், கொஞ்ச காலம் நம்ம பண்ணலாம், கொஞ்ச காலம் அவங்க நம்மோடு இருக்கலாம், நாம் அவர்களோடு இருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது சில நேரத்தில் கர்த்தர் உங்களை தனியாக பழக்குவிக்கும் போது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை அழைத்தவர் உங்களை நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, சில அம்மா அப்பா பாருங்களேன், குடும்பத்தில் இப்போ 4 பேர் ஒரு குடும்பத்தில் ஒன்றா குடியிருக்காங்கன்னு வைங்களேன்.
பொதுவாக வந்து இந்த பசங்களுக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் எப்போ திருமணம் ஆகுதோ அப்போ அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். மூத்த பையன் சொல்லுவான், நான் வீட்டை விட்டு போகிறேன், நான் வெளியே வீட்டில் போய் வாடகை எடுத்து நான் தங்குறேன். இளைய பையன் சொல்லுவான், நான் போகிறேன். ஆனால் இந்த அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எல்லாரையும் என்ன பண்ணுவாங்கன்னா பிடிச்சி தாங்கூடையே வச்சுருப்பாங்க. இல்லைப்பா, நீ வெளியே போக வேண்டாம், நீ வெளியே போகாத, நீ இங்கேயே இரு, நீ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு தகப்பனும் தாயாரையும் பார்த்து நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே உங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து அவர்கள் தனியாக நிற்கிறதற்கு கற்றுக்கொள்ளணும், பழகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள வரும்போது நீங்கள் கூட வச்சிருக்கிறது தவறல்ல. ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது அவர்கள் எங்கே தான் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கணும் அப்படின்னா, என் பின்னே அல்ல, நீ தனியாக நிற்கிறதற்கு பழகணும் அப்படின்ற ஞானத்தை ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தருக்குமே தரணும். அப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க எதை பின்பற்றிடக்கூடாதுன்னா, எதுக்கு பின்னாடியே போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஒரே மனுஷன், ஒரே ஃபேமிலி, ஒரே நபர், இது எனக்கு போதும், இந்த மனுஷன் எனக்கு போதும், இவங்களை நான் விடமாட்டேன், ஆண்டவரே தடுத்தா கூட விடமாட்டேன், ஆண்டவர் சொன்னா கூட நான் வந்து கேட்க மாட்டேன், நான் இவங்களை கட்டி காக்குறாங்க, நான் பிரயாசம் எடுப்பேன், நான் சாகிற வரைக்கும் நான் பிரிகிறதே இல்லை அப்படின்னு சில நேரங்களிலே இருப்பீர்களே. ஆனால் உங்கள் தரிசனங்கள் ஒன்றும் இல்லாமல் சின்னாபின்னமாக்கப்படும். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சில நேரங்களில் ஆண்டவர் அவர்களை விட்டு அந்த காலை நீ பார்க்க வேண்டாம், அந்த வழி நடத்துதலை நீ பார்க்க வேண்டாம், அந்த காலடி பின்னாடி நீ நடக்காத, உனக்கு வேற ஒரு பாதை வச்சிருக்கிறேன், உங்களுக்கு வேற ஒரு லட்சியத்தை நான் வச்சிருக்கிறேன், இதுல நடைங்க அப்படின்னு உங்களை கர்த்தர் வெளியே எடுக்கும்போது, ஐயோ நான் விழுந்துருவேன்னு நினைக்காதீங்க, எனக்கு முன்னாடி போகிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்காதீங்க. நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களை தனியாய் கொண்டு வருவரே, ஆனால் உங்களை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே மனிதர்களுக்கு பின்பாக போகாதபடி, சொல்லுங்க, மனிதர்களுக்கு பின்பாக போகாதபடி, ஏதோ ஒரு மனிதனுக்கு பின்னாடி போகாதபடி, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, சொல்லுங்க, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு பலன் தருகிற ஒரு கன்மலையாகிய கர்த்தர், கன்மலையாகிய கர்த்தர். பிலிப்புவை குறித்து வேதம் சொல்லுது, அவர் கந்தாகே என்கிற ஒரு மந்திரி, அந்த மந்திரி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு எதுவுமே புரியல. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பிலிப்பிடத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த ரதத்தோட போய் நீ என்ன பண்ணி சேர்ந்து கொள். ஆவியானவர் அந்த ரதத்தோட போய் சேர்ந்துட்டார். போய் கேட்குறாரு, எப்பா நீங்கள் வாசிச்சுட்டு இருக்கிற புஸ்தகம் உங்களுக்கு புரியுதா ஏதாவது? உடனே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் பெரிய மந்திரி, ஒரு பெரிய அதிபர்னு வைங்களேன், எனக்கு ஒருத்தர் விளக்கம் சொல்லாட்டா எப்படி எனக்கு புரியும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே நான் வேணா உன்னை புரிய வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த டிராவல் பண்ணும்போதே உட்கார வச்சு இந்த ஏசாயாவில் சொல்லி இருக்கிறது யாரு, அவர் எதற்காக வந்தார் அப்படின்றத ரொம்ப தெளிவாக பிலிப்பு சொல்கிறாரு. சொல்லி முடித்த உடனே அந்த கந்தாக என்கிற மந்திரி ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்போ ஒரு மனுஷனை வெறும் சுவிசேஷம் அறிவிக்கிறது மட்டுமல்ல, ஞானஸ்நானம் எடுக்கிற அளவிற்கு வழிநடத்த வேண்டியது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கடமை. எந்த ஆத்துமாவையும் ஞானஸ்நானம் வரைக்கும் நீங்க வழிநடத்தணும், இது உங்க மேல விழுந்த கடமை. அப்போ ஞானஸ்நானம் எடுக்கிற வரைக்கும் அவர் சொல்றாரு, இங்க தண்ணி மிகுதியா இருக்குது, இந்த இடத்துல வேணா நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கட்டுமா? உடனே அவர் சொல்றாரு, உனக்கு தடை இல்லைன்னா எனக்கு தடை இல்லப்பா, வா ஞானஸ்நானம் எடுக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல ஞானஸ்நானம் கொடுத்து அடுத்து திரும்ப அந்த அந்த வண்டியில ஏறலான்னு போகும்போது பிலிப்புவை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, இனி இந்த வண்டியில நீ டிராவல் பண்ண, சொல்லுங்க, இனி நீ அந்த மனுஷனுக்கு பின்னாடி போகிறதற்கு உன்னை அழைக்கல, உன்னை தனியாக வச்சிருக்கிறேன். சில நேரங்களில் ஐயோ இவர் கந்தாக அந்த மந்திரியையே நம்ம கடவுளுக்குள்ள நடத்திட்டோம், இவருக்கு பின்னாடி போயிட்டோம்னா அரண்மனைக்கு போன உடனே அவனுக்கு பரிசு கிடைக்கும், அரண்மனைக்கு போன உடனே எல்லாமே அவனுக்கு கிடைச்சிடும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு ஊழியம் மட்டும்தான் உன்னை செய்ய அனுப்பினே தவிர அவனுக்கு பின்னாடி போகிறதற்கு ஒன்றை நான் கேட்கல. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சில மனிதர்களுக்கு உதவி செய்ய மட்டும்தான் ஆண்டவர் உங்களை அனுப்புவார். நல்லா சொல்லுங்க, உதவி செய்ய மட்டும்தான் அனுப்புவார், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மட்டும்தான் அனுப்புவார், அவங்களுக்காக ஜெபிக்க மட்டும்தான் அனுப்புவார், அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஏதோ ஒன்று செய்ய மட்டும்தான் அனுப்புவார், அவங்க பின்னாடியே போகிறதுக்கு உங்களை அனுப்பலை.
ஆனால் நம்ம நிறைய பேர் இந்த ஒட்டுண்ணி மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல தொத்திக்கிறதுக்கு இடம் கிடைக்குமா? எங்கேயாவது யாராவது ஒருத்தர் பேசிடக்கூடாது, யாராவது ஒருத்தர் கொஞ்சம் அன்பு பாராட்டிடக்கூடாது, யாராவது ஒருத்தர் நீங்கள் தான் என் கூட இருக்கணும்னு சொல்லிடக்கூடாது. உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா எல்லாத்தையுமே மறந்துடுறது, எல்லாத்தையும் மறந்துடுறது, அவங்களையே பிடிச்சிட்டு அவங்களுக்கு பின்னாடியே போயிடுறது. எத்தனை நாளைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த ஜபத்தில் இருக்கிற யார் அப்படி இருந்தாலும் தயவு செய்து உங்களை மிக அன்பாய் கேட்கிறேன், நீங்கள் யாருக்கு பின்னாடி கண்ணை மூடிட்டு போயிடக்கூடாது. சொல்லுங்க எல்லாருமே, கேட்கல சொல்லுங்க. மனுஷனுக்கு பின்னாடி கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா போயிடக்கூடாது. எனக்கென்று கர்த்தர் ஒரு வேலையை வைத்திருக்கிறார், எனக்கென்று கர்த்தர் ஒரு தொழிலை வைத்திருக்கிறார், எனக்கென்று ஒரு குடும்பத்தை வச்சிருக்கிறார். சிலர் இடத்துல சிலர் பழகிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்கள விடவே மாட்டாங்க, அவங்கள விடவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டுக்கே போயிடுறது, எப்போ பார்த்தாலும் அவங்க பின்னாடியே போயிடுறது. எப்படி இது? இப்படி இருந்தா எப்படி? எல்லாத்தையும் மறந்துடுறது. அப்படின்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் விட்டுறலாம். அது எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டால் ஒரு 3 வருஷம், ஒரு 2 வருஷம். அதுக்கு பிறகு அதை ஒரு பெரிய பிச்சுக்கிறது மாதிரி பிச்சுட்டு அப்படி திரும்பி ஓடி வர்றது. அப்போது இதில் சிலர் இந்த கல்யாணமான புதுசில் இந்த மருமகள் இருக்காங்க பாருங்களேன், இந்த மாமியாருக்கு வந்து பெட்டில் காஃபி கொடுக்கறது பிடிக்குமா? எதிர்பார்ப்பாங்களா? ஆனால் பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசில் மாமியார் எங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க? மாமியார் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக காஃபி எடுத்துகிட்டு போய் மருமகளை தூக்கத்தை எந்திரிச்சு, எப்பா காப்பி குடிப்பா, காப்பி குடிப்பா, அப்படியே வந்த உடனே தூக்கி அப்படியே தலை மேலே வச்சு, எனக்கு ஒரு ராணி வந்திருக்கிறா, எனக்கு ஒரு பெரிய ராஜாத்தி வந்திருக்குதா, அப்படியே அந்த பிள்ளைய தாங்குன்னு தாங்க வேண்டான்னு சொல்லலை. அதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. சரிம்மா படுத்துக்கம்மா, போம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா, நான் சமைச்சு தர்றேம்மா, நான் உனக்கு ஊட்டி விடுறேம்மா, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு படுத்துக்க பலவீனமா படுத்துக்க, அம்மா வீட்டுக்கு போறியா போயிட்டு வா, ஃபோன் பேசணுமா பேசிக்கோ, கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுமா பண்ணிக்கோ, சினிமா பார்க்கணுமா பார்த்துக்கோ, டிவி பார்க்கணுமா பார்த்துக்கோ. எவ்வளவு 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 தெரியுமா? ஒரு வரைமுறை இல்லாத ஒரு அன்பு. அப்போ கொஞ்ச நாள் தாண்டதுக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து ஒரு சண்டைன்னு வந்துச்சுன்னு வைங்களேன், நான் உன்னை எப்படி பார்த்தேன் தெரியுமா? உடனே அந்த பொண்ணு என்ன சொன்னா, உங்களை யார் பார்க்க சொன்னா, உங்களை யார் பார்க்க சொன்னா? அதே போல மாமியார் வீட்டுக்குள்ள மருமக வந்தாச்சா, மாமியாரை என்ன பண்ணிடுறது அப்படின்னா அப்படியே தூக்கி தலை மேல வச்சுட்டு மாமி 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 மாமின்னு கூட கூப்பிட மாட்டாங்க, அம்மா, வாய் நிறைய அம்மான்னு கூப்பிட்ட உடனே அவங்களுடைய இருதயம் அப்படியே, ஐயோ எனக்கு ஒரு பொண்ணு இல்லாத குறைய இந்த பொண்ணு தீர்த்துருச்சு, எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்குது, என்ன வாய் நிறையா அம்மானு கூப்பிடுது, என் பிள்ளை கூட என்ன அம்மானு கூப்பிடுது இல்லை, இந்த பிள்ளை இத்தனை அம்மானு கூப்பிடுது அப்படின்னு உடனே ஒரு பெரிய பாசம் பொங்கிறது. இவங்க எல்லாத்தையுமே பண்ணிடுது. அப்புறம் கொஞ்ச நாள் தாண்டி ஒரு சண்டை வரும்போது, நான் எப்படி வச்சிருந்தேன் தெரியுமா உங்களை, என்னை தூக்கி ஒரு கருவேப்பிலை மாதிரி வெளியே போட்டிங்களே, நான் இனி ஒன்றும் பண்ண மாட்டேன், எனக்கு அம்மாவும் இல்லை சும்மாவும் இல்லை, போ அப்படி நீ யாரோ. அதுக்கப்புறம் வாடி போடி பிரச்சனை, அது அது வருது, இது வருது, மாடு, இப்படியெல்லாம் கூப்பிடுறது. எப்படி அதை என்ன அப்படின்னு சொன்னால், சில அன்பு சில மனிதர்கள் வந்து நம்மளோட ஜாயின்ட் ஆன உடனேயே நிறைய பேருக்கு அப்படியே பொங்குது, அப்படியே அவங்களுக்கு அப்படியே என்னமோ பெரிய பாசம் அப்படியே பொங்கி அவங்க பின்னாடி எல்லாம் மறந்தாச்சு, எல்லாத்தையும் விட்டாச்சு. அவங்க தான் குடும்பத்தை மறந்தாச்சு, கணவனை மறந்தாச்சு, மனைவியை மறந்தாச்சு, பிள்ளைகளை மறந்தாச்சு, வேலையை மறந்தாச்சு, ட்ரெஸ்ஸை மறந்தாச்சு. இது எப்படி? அன்றாட வாழ்க்கை என்கிற ஒன்று இருக்க வேண்டாமா உங்களுக்கு? நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பின்னாடி போகிறீங்கல்ல, பின்னாடி போகும்போது யோசிக்கணும், இது உங்கள் விஷயம் தானா, இது உங்களுடைய தரிசனம் தானா, இது உங்களுடைய பாதை தானா, இதுக்கு பின்னாடியே கண்மூடித்தனமாக கண்ணை கட்டிட்டு பின்னாடி போயிடுறோமே, இது சரிதானான்றத ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக நீங்கள் உணர வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஸோ இன்றைக்கு ஆண்டவரே நான் கற்றுக்கொள்கிறேன், இல்லை இந்த செய்தி ரொம்ப கவனம், நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது உங்களுக்கு தேவை, உங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. நான் வந்து என்னுடைய ஊரில் வந்து இருக்கும்போது என்னுடைய நண்பனை வந்து ரொம்ப பக்கத்திலே வச்சுட்டு அவன் பின்னாடியே நாங்கள் 2 பேரும் ஒன்றா போக ஆரம்பிச்சிட்டோம். பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமான்ற ஒரு பெரிய தடுமாற்றம் எனக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நான் 10th ஃபெயிலு, அவன் 10th பாஸ். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், டேய் +2 வரைக்கும் படிக்கலைன்னா எங்கள் வீட்டில் விடவே மாட்டாங்க, நான் 10th பாஸ் ஆகிட்டேன், நீ ஃபெயில் ஆகிட்ட, நீ போயிரு பிரச்சனை இல்லை, பட் நான் பாஸ் ஆகிட்டேன், நான் வந்து +2 படிக்காமல் வர முடியாது, அதனால் ஒரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ண அப்படின்னு நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலான்னு. எனக்கு ஒரு பெரிய தடுமாற்றம் என்ன அப்படின்னு சொன்னால்,
இந்த 2 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி 2 பேரும் சேர்ந்து போயிட்டோம்னா 2 பேரும் சேர்ந்து தான் ஞானஸ்தானம் எடுத்தோம், 2 பேரும் சேர்ந்து தான் அபிஷேகம் பெற்றோம், 2 பேரும் சேர்ந்து தான் ஊழியம் செஞ்சோம், 2 பேரும் சேர்ந்து தான் சர்ச்சில் கொயரில் இருந்தோம், 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாம் பண்ணோம், 2 பேரும் சேர்ந்து ஊழியத்துக்கு போகிறோம், 2 பேரும் சேர்ந்து படித்து முடிக்கிறோம், 2 பேரும் சேர்ந்து திரும்ப ஊழியம் செய்கிறோம். இப்படின்ற ஒரு பெரிய கற்பனைனால பெரிய தடுமாற்றம். அப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவனா இல்லை. நான் சொல்லிட்டேன், எப்பா நீ பின்னாடி வா, நான் முன்னாடி போகிறேன், நான் போய் முதல்ல எப்படி இருக்குன்னு காலேஜை பார்த்துன்னு உனக்கு சொல்கிறேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஒரே முடிவாக ஐயோ இதுக்கு இடமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலடி எடுத்து வச்சிட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் சந்தோஷப்படுறேன், அன்னைக்கு மட்டும் அவனை எதிர்பார்த்து 2 வருஷம் தாண்டி போகலான்னு சொல்லியிருந்தா அவனும் ஊழியக்காரனாக மாறி இருக்க மாட்டான், நானும் மாறி இருக்க மாட்டேன். ரெண்டும் கெட்டு குட்டிச்சோர் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா அந்த 2 வருஷத்துக்குள்ள என் கூட இருந்த மொத்த ஃப்ரெண்ட்ஸும் தண்ணி அடிக்கிறதுக்கும் சிகரெட் அடிக்கிறதுக்கும் அப்போ தான் கற்றுக்கிட்டாங்க. அந்த 2 இயர்ஸில் 2 வருஷம் முடிச்சுட்டு காலேஜ் படிச்சுட்டு 2 வருஷம் தாண்டி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறேன், அத்தனை பேரும் சிகரெட் அடிக்கிறாங்க, அத்தனை பேரும் தண்ணி அடிக்கிறாங்க. எப்படா இதை கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்டால், நீங்கள் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் எங்களை திட்டிகிட்டே கிடந்தீங்க, ஒன்றும் செய்யலை, நீங்கள் போனீங்க, அதுக்கப்புறம் எங்களை திட்டுறதுக்கு யாரும் இல்லை, நாங்கள் பழகிட்டோன்றாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ நினச்சேன், ஐயோ அவங்க பின்னாடி போயிருந்தா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும் நிலைமை, எவ்வளோ மோசமான நிலைமை ஆயிருக்கும். அப்போது ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் முதலாவதாக சில இடங்களிலே சில மனிதர்களை விட்டு நம்மளை பிரிக்கும் போது, கர்த்தர் வேறு பிரிக்கும் போது கண்ணை மூடிட்டு அவங்க பின்னாடியே என்ன பண்ணிடக்கூடாது. சொல்லுங்கள் எல்லாருமே, 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்களேன், அவங்க பின்னாடியே போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். இப்போ அந்த வேதத்தில் நம்ம இந்த சவுலுடைய வாழ்க்கை நம்ம எடுக்கலாம். 19ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். அடுத்து சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாய் இருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதிற்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார், இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்திலே ஒளிந்து கொண்டு இரும். நல்ல போதும், என கவனமாய் கவனிங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம், கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்பர் 1, முதலாவதாக சொல்லுங்க, மனுஷனுக்கு பின்னாடி கண்ணை கட்டிட்டு சொல்லுங்க எல்லாருமே, போகக்கூடாது. ஆமேன். ஒரு காலம் வரைக்கும் தான், ஒரு நாட்கள் வரைக்கும் தான். இரண்டாவது, இந்த இடத்துல வேதம் சொல்லுது, இந்த சவுல் ராஜா அவனுக்கு ஆண்டவர் நிறைய வெளிப்பாடுகளை, நிறைய பொறுப்புகளை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் இந்த பொறுப்புகளை கொடுக்கும்போது அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் அவனுக்கு வந்தது. அதில் மிக முக்கியமான பிரச்சனை தான் தாவீது என்கிற பிரச்சனை. இப்போது எல்லா பிரச்சனைகளையும் இந்த சவுல் ஆளுகை செஞ்சுட்டாரு. சில பிரச்சனைகளை எல்லாம் ரொம்ப அழகாக பார்த்து நடத்திட்டாரு. ஆனால் இந்த தாவீது என்கிற இந்த பிரச்சனை வந்ததற்கு பிறகு இந்த சவுலால் அங்கேயும் இங்கேயும் நகர முடியாமல் இவருடைய கண்ணுக்கு முன்னாடி என்ன நிற்கிது அப்படின்னா, தூங்கினாலும் கண்ணுக்கு முன்னாடி தாவீது, சாப்பிட்டாலும் கண்ணுக்கு முன்னாடி தாவீது, பாத்ரூம் போனாலும் கண்ணுக்கு முன்னாடி தாவீது, எங்கே போனாலும் தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி யார் எதிரியாக நிற்கிறாங்க சொல்லுங்களேன். இவனுக்கு ஏதாவது பண்ணணுமே, இவனுக்கு ஏதாவது செய்யணுமே, இவனை என்னாவது பண்ணணுமே, இவனுக்கு என்ன பண்ணலாம், என்ன திட்டம் போடலாம், எப்படி இவனை கொல்லலாம், எப்படி இவனை அழிக்கலாம். ஒன்று, நீங்கள் ரொம்ப கவனமாய் கவனிங்கள். இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை பிரச்சனைக்கு பின்னாடியே போயிடக்கூடாது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, பிரச்சனைக்கு பின்னாடியே நீங்கள் போயிட்டீங்கன்னா பிரச்சனையினுடைய முடிவை உங்களால் பார்க்கவே முடியாது. ஆமேன். எனக்கு 2004வது வருஷத்துல நான் ரொம்ப மனநிலைமை பாதிக்கப்பட்டு, எனக்கு மன அழுத்தம் தான் அப்படின்னு எனக்கு தெரியல, நம்ம மனசை தான் விட்டுட்டோன்னு எனக்கு தெரியாது. என்னன்னா அப்போ அறியாத வயசு, அந்த மாதிரி யாரையும் பார்த்ததில்லை, அந்த மாதிரி அனுபவமே எனக்கு இல்லை, எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கவும் இல்லை. நான் ஜெபம் பண்ண போகிற பாஸ்டேஸே என் தலை மேலே கையை வச்சு, உனக்கு பிசாசு பிடிச்சிருக்குது, உனக்கு செய்வனை வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்களுக்கும் அதை கரெக்டாக இவனுக்கு மன அழுத்தம் தான்னு பார்க்க தெரியல. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் காலையில் இந்த மன அழுத்தத்தோடு இருக்கும்போது கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று பார்க்கும்போது கண்ணு மஞ்சளாக இருக்குது. அப்போ திருப்பி அன்னைக்கு யூரின் பாஸ் பண்ணும்போது அந்த யூரின் மஞ்சளாக போகுது. உடனே நான் என்ன கற்பனை பண்ணிட்டேன்னா, எனக்கு என்ன நோய் வந்துச்சு,
மஞ்சள் காமாலை வந்துச்சு அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு. சரி அப்படின்னு போய் எங்கள் அம்மாட்ட காமிக்கிறேன். எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், அப்படி தான் மஞ்சள் காமாலை தான் உனக்கு அப்படின்னு முடிவெடுத்து கீழே நல்லி எல்லாம் அரைச்சி கொடுத்தாங்க. எல்லாம் குடிச்சாச்சு. எனக்கு தலை சுற்றுது. எனக்கு அப்புறம் ஒருத்தட்ட போய் கேட்குறேன், மஞ்சள் காமாலைக்கு என்னென்ன சிம்டம்ஸ்ன்னு கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க வாந்தி வரும், தலை சுற்றும். இந்த மாதிரி சொன்ன உடனே எனக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு வாந்தி வர ஆரம்பிச்சிருச்சு. சரி இது எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு போய் டெஸ்ட் பண்ணலான்னு லேபில் கொண்டு போய் எனக்கு மஞ்சள் காமாலை இருக்கான்னு டெஸ்ட் பண்ணால் 3.5 அப்படின்னு காமிக்குது. 3.5 மஞ்சள் காமாலை இருக்கியா உங்களுக்கு அப்படின்னு. சரி அடுத்த நாள் நிறைய கீழே நல்லியா அரைச்சி குடிச்சிட்டு திரும்பி போய் செக் பண்ணால் 2.5 அப்படின்னு வருது. இருக்கான்னு கேட்டால் லைட்டாக இருக்குது அப்படின்னு. இந்த மஞ்சள் காமாலையோட 1.5 வருஷம் சுத்தினங்க. 1.5 வருஷம் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. எங்கெல்லாம் மருந்து கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் மருந்து சாப்பிட்டாங்க. சில இடத்துல உருண்டையாக உருட்டி கொடுப்பாங்க, சில இடத்துல தயிரில் கலக்கி கொடுப்பாங்க, போகிற பக்கம் சிலர் பழத்தில் வச்சு சாப்பிட சொல்லுவாங்க. ஐயோ நீங்கள் நான் பண்ண ட்ரீட்மெண்ட்டாக உண்மையிலே 1.5 வருஷம் எப்பவும் மாத்திரையும் கையுமா அலைஞ்சேன். கடைசியில் கண்ணப்ப நகரில் இந்த ராமகிருஷ்ண மருத்துவமனையில் 25 மாத்திரை டெய்லி சாப்பிடுவேன். அவர் பார்த்தா டேபிள் புழுக்க வச்சுருப்பார், ஒரே டேப்லெட்டாக வச்சுருப்பாரு. டேபிள் ஃபுல்லாக ஒன்றுனா பொறுக்குவார் பாருங்க. எல்லாத்தையும் பொறுக்கி ஒரு கவரில் போட்டு சாப்பிட்றா. 25 மாத்திரை தீரவே இல்லை. எங்கே போயும் தீரலை, என்ன பார்த்தும் தீரலை. எப்போ டெஸ்ட் பண்ணாலும் மஞ்சள் காமாலை இருக்கும். அதுக்கப்புறம் ஒருத்தங்க சொன்னாங்க, இந்த மதுக்கரையில் ஒரு இடத்துக்கு போங்க, அங்கே மஞ்சள் காமாலைக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. உடனே காலையில் 4 மணிக்கே எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் குடிக்கணும்ட்டாங்கன்னா உடனே இங்கே அம்மா அப்பாவை கிளப்பி ஸ்ட்ரைட்டாக கார் எடுத்துட்டு அங்கே போய் குடிச்சிட்டு வந்தா திருப்பி வந்து பார்த்தா 2 நாள் குறைவாக இருக்கும், 3ஆவது நாள் திருப்பி ஏறிடும். இப்படியே 1.5 வருஷம் போயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் என்னமோ மனசுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டேன். சரி இனி இந்த மஞ்சள் காமாலைக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, செத்தா சாகலாம், பொழைச்சா பொழைக்கலாம். ஒரே ஒரு தீர்மானம், இனி ஹாஸ்பிட்டல் பக்கம் போய் டெஸ்ட் மட்டும் எடுக்க மாட்டேன், எந்த பிளட் டெஸ்ட் எடுக்க போறதில்லை. இயேசுவின் நாமத்தினால போ, நீ இருந்தாவா வச்சா வைங்க ஆண்டவரே, கொன்னா கொல்லுங்க ஆண்டவரே. என்னைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் பிளட் எடுக்கிறத நிறுத்திட்டனோ அன்னையிலேருந்து எனக்கு என்ன இல்லை, இன்னைக்கும் டெஸ்ட் பண்ணால் இருக்குமோ என்னமோ தெரில, அது கர்த்தருக்கு தான் தெரியும். அப்போது அதுக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னால் அப்படி நரகமாயிடுச்சு என் வாழ்க்கை. அப்படியே நான் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டேன். எனக்கு என்னென்னமோ தோணுச்சு, இந்த சின்ன வயசுல நமக்கு இப்படி வந்துருச்சு, ஏன் இப்படி வந்துருச்சு, இத்தனை ட்ரீட்மெண்ட் பார்த்தும் சரியாகலையே, ஐயோ எவ்வளவு மன கஷ்டம். என்னை ஊரில் ஒரு பையன், ஒரு ஊற்று இருக்குது எங்கள் ஊரில், ஊற்று தண்ணி வரும், அதில் குளிப்பாங்க நிறைய பேர் வயலில். அந்த ஊற்றுல ஒரு கல் மேலே கொண்டு போய் உட்கார வச்சுட்டு இந்த வாழைக்கு தண்ணி ஊற்றுறாங்க பாருங்க. எனக்கு அந்த கேரளா டாக்டர் ஒரு உருண்டை உருட்டி வாயில் கொடுத்துட்டு, எப்பா நீ 3 மணி நேரம் தண்ணியை தலை மேலே ஊற்றி அந்த சூடை தணிக்கிறது மாதிரி குளிக்கணும் அப்படின்னாரு. அப்போ எங்கள் அக்கா வீட்டில் இருக்கிறான், அவன் என்னை கொண்டு போய் ஒரு கல் மேலே உட்கார வச்சு 2-3 வாளி எடுத்துட்டு என் தலையில் ஊற்றி பார்த்தான். அவனுக்கு கை வலிச்சிச்சு. உட்காருங்க, என்னுடைய அக்கா பையன், சித்தப்பா நீங்கள் உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டு இந்த வாளிக்கு தண்ணி ஊற்றுவோம் பாருங்களேன், அந்த மாதிரி ஊற்ற ஆரம்பிச்சிட்டான். டேய் என்னை அப்படியெல்லாம் பாடுபட்டு, ஐயோ அதெல்லாம் மறக்கவே முடியாது. இத்தனை ட்ரீட்மெண்ட்டும் எதுக்கு சொல்லுங்க? அத்தனை ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. இது ஒருவேளை நான் சிரிச்சுட்டு சொன்னாலும் அவ்வளவு பயம், அவ்வளவு நடுக்கம். ஐயோ எனக்கு வந்துருச்சு. கடைசியில் டெஸ்ட் பண்ணனா ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு மஞ்சள் காமாலையில் 2 ஐட்டம் இருக்குது. அது ஒன்று வந்துருச்சுன்னா சாகிற வரைக்கும் அது பிளட்லேயே இருக்கும் அப்படின்றாங்க. அப்படி அது என்னென்னா எத்தனை பயம். வாழைப்பழத்தை எடுத்துட்டு, செவ்வாழைப்பழத்தை எடுத்துட்டு ஓடி போவான் சிபிஎம் சர்ச்சுக்கு. அங்கே இருக்கிற பாஸ்டர்ட்டா, ஐயா ஜோம் பண்ணி கொடுங்கய்யா, எனக்கு மஞ்சள் காமாலையா இருக்குயா, எனக்கு ஜோம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டேன்னா எனக்கு சரியாயிருயா. அவர் உடனே ஜோம் பண்ணி தருவார். அந்த வாழைப்பழத்தை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே சாப்பிட்றது. எந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டும் எனக்கு என்ன இல்லை. அப்புறம் ஒரு முடிவு எடுத்து, இனி இதுக்கு பின்னாடி என்ன பண்ணக்கூடாதுன்னா, கொடுத்தா நீங்கள் கொடுங்க ஆண்டவரே, வச்சா நீங்கள் வைங்க ஆண்டவரே. எத்தனை நாளைக்கு ஓடுவேன்? இனி இதன் பின்பாக, என் பிரச்சனைக்கு பின்பாக நான் ஓட போகிறது இல்லை. எது நடக்குதோ நடக்கட்டும், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று என்றைக்கு நான் தைரியப்பட்டேனோ, ஆண்டவருடைய பிள்ளைகளே, அது இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் பிரச்சனைக்கு முன்னாடி எத்தனை நாள் நீங்கள் ஓடுவீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எத்தனை நாள் நீங்கள் ஓட முடியும்?
அதை மாற்றி இதை மாற்றி இதை செஞ்சு இல்லை, உங்களுடைய வருத்தத்தை நான் புரிஞ்சுக்கிறேன், உங்களுடைய அங்கலாய்ப்பை நான் புரிஞ்சுக்கிறேன். எல்லாரும் அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும்போது, எல்லாரும் சுகமாக இருக்கும்போது நீங்கள் சுகமாக இருக்கணும்னு நினைக்கிறது தவறல்ல. ஒன்று வந்துருச்சு, ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, அதுக்காக ஒரே மாதிரி குதிரைக்கு கடிவாளம் போட்டது மாதிரி இதுதான் ரெமடி யாரெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் நம்ம கேட்ட முடியுமா? அதன் பின்னே ஓட முடியுமா? சில பிரச்சனைகளை ஆண்டவர் நமக்கு தரும்போது, சுகர் என்ற ஒரு வியாதி வந்துச்சுன்னு வைங்களேன், சுகர் என்ற ஒரு வியாதி வந்துருச்சு. இந்த சுகருக்கு இருக்கிறதுலையே ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? இந்த சுகருக்கு கொஞ்சம் ஒரு 40 வயதுக்கு மேலே வர்ற சுகருக்கு இருக்கிறதுலையே ட்ரீட்மெண்ட் என்ன? மிக முக்கியமான ட்ரீட்மெண்ட் வாய்க்கு பூட்டு போடுறது தான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஹலோ, புரியுதில்ல உங்களுக்கு? கண்டதையும் கடியதையும் சாப்பிட முடியாது. பாயாசத்தை 3 டம்ளர் ஊற்றிட முடியாது. ஐஸ்கிரீமை 4 வாங்கி ஒன்றா முழுங்கிட்டு கத்தர் பார்த்துக்குவாருன்னு சொல்லுங்க. நிறைய பேர் ஐஸ்கிரீமை 3 சாப்பிட்டு கத்தர் பார்த்துக்கு வரமா? ஆமாம், குறவளை கூடியோ ஆண்டவர் இறங்கி அவ்வளோதான், அந்த சுகரெல்லாம் அதுலேருந்து உறிஞ்சிட்டு இது அப்படி இல்லை சொல்கிறேன். அப்படி ஒரு எண்ணம் உடனே வந்துடுது. அப்போது முதல்ல நம்ம செய்ய வேண்டியது கொஞ்சம் டயட் நம்ம ஃபாலோ பண்ணணும், கொஞ்சம் வாக்கிங் எல்லாம் போகணும், நம்முடைய உடம்பை கரெக்டாக வச்சுக்கணும், ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது, ரொம்ப ஒரி பண்ணிக்கக்கூடாது, ஃப்ரீயாக விடணும். இப்படி நம்மளை கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு அப்படியே வந்தாலே சிலருக்கு என்ன ஆயிரும், அப்படியே கண்ட்ரோல் ஆயிரும். சுகருக்கு எத்தனை ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த உலகத்தில்? ஒருத்தர் சொல்றாரு, இதை சாப்பிடுங்க, அரிசி சாப்பாடை வடிக்காம சாப்பிடுங்க, சுகர் இறங்கும்னு இந்த பக்கத்தில் சொல்றாரு. அதே இந்த பக்கம் திருப்பினா, அரிசி சாப்பாடை யார் சொன்னா வடிச்சு சாப்பிடணும்னு? குக்கர்ல வச்சு சாப்பிடு, அப்பதான் முள்ளால தான் எடுக்கணும். இது சொல்லுங்க, யார் இந்த இதுலையும் போய் 4 பேர் சொல்றான் நான் சரியானேன்றான், இதுலையும் போய் 4 பேர் சொல்றான் நான் சரியானேன்றான். யார் சரியானா? அப்போ நமக்கு நிறைய பேருக்கு நிறைய தடுமாற்றங்கள் இருக்கிறது. ஆனா நான் நம்புறேன், நமக்கு ஒரு பலவீனம் வரும்போது, நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துகிறவர். நல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு நேராக நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கண்டுபிடிச்சு நடத்துகிறதுக்கு வல்லவர். எத்தனையோ ஆப்ரேஷன்ஸ் தப்பா நடக்குது, எத்தனையோ இன்ஜெக்ஷன் தப்பா கொடுக்கப்படுகிறது, எத்தனையோ மாத்திரைகள் தப்பா கொடுக்கப்பட்டு எத்தனையோ பேர் மரித்து போகிறார்களே, எத்தனையோ பேர் இறந்து போகிறார்களே. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில பிரச்சனைகளுக்கு அதுக்கு பின்னாடி போனா அதனுடைய முடிவை நாம் பார்க்க, அதுக்கு பின்னாடி போகிறத விட அது பாட்டுக்கு போட்டும், நான் என்ன செய்யணுமோ அதை பார்த்து போகிறேன்னு சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சர்ச்சுக்கு ஏன் பிரதர் வரல அப்படின்னா, எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது பாச, எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹலோ கொஞ்சம் முடிச்சுட்டு வர்றேன். என்ன இங்கே முடியும்? நீங்கள் போகிற வரைக்கும் முடியாது பிரதர். எங்கே போகிற வரைக்கும்? பரலோகமே என் அது வரைக்கும் முடியாது. எங்கிட்ட எத்தனை பேர் சவால் விட்டுருக்கான் தெரியுமா? ஊழியத்துக்காக கிளம்பும் போது, இந்த பார் பென்ஸ், நீ முன்னாடி போற, பின்னாடி எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு வீடு, அதை வச்சு கொடுத்துட்டு அவ்வளோதான், அப்படியே பம்பர மாதிரி சுற்றிட்டு வந்து நான் நிற்பேன். அப்படி இன்னைக்கும் சுற்றிட்டு இருக்கிறான் பம்பர மாதிரி. அங்கே அவன் வீட்டுக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறான். அவனுக்கு இன்னும் வீடு கட்டியே முடியல. அப்போது அது ஒன்றுக்கு பின்னாடி போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனைகள் உங்களை கண்டிப்பாக விட்டு ஒழியவே ஒழியாது. ஹல்லேலூயா. நம்புறீர்களா இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் கடல் பிரயாணத்துக்குள்ளே போகிறார். பயங்கரமான காற்றடிக்குது, மரணம் அடையக்கூடிய காற்று வந்துருச்சு. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல, எல்லாருமே மரித்து போவோமோன்ற ஒரு சூழ்நிலை. என்ன பண்ண முடியும்? அவர் ஒண்ணுமே சொல்ல. சரி ஓகே, அடுத்த நாள் கர்த்தர் சொல்றாரு, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்னாடி நிற்கணும், அதனால உன்னையும் உன் கூட இருக்கிறவங்களையும் தப்பிக்க பண்ண. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோதான். ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. என் பிரச்சனைக்கு பின்பாகவே நான் போகிறதை இன்னைக்கு நிறுத்திட்டு எனக்கு என்ன வேலையோ அதை செய்வேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. வரமாட்டீங்க நிறைய பேர் அது பழகி போச்சு. நிறைய பேருக்கு எதுக்கு பின்னாடி உருண்டே பழகி போச்சு. காலையில் ஃபோன் எடுத்து 4 கத்துனா தான் தூக்கமே வரும் நிறைய பேருக்கு. ஆமாம், நிறைய யாராவது ஒருத்தர் கெட்ட வார்த்தையில் திட்டினா தான் நமக்கு தூக்கம். அந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன். பிரச்சனையே பார்த்து பின்னாடி வேற ஒன்றுமே பார்க்கறது இல்லை, வேற எதுவுமே இல்லை. காலையில் எந்திரிச்ச உடனே இதுதான். ஆனால் நான் நம்புகிறேன், இன்றைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை ஆயத்தம் பண்ணும்போதே உங்களுக்காக ஜெபித்தேன். என்ன அப்படின்னு சொன்னால், சிலருடைய மனசுக்குள்ள அந்த சுற்றி நிற்கிற அந்த ஒன்றை கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு ரிலீவ் பண்ணுறதுக்கு கர்த்தர் பலன் தருவார். யாரோ ஒருத்தர் வெளியே வர முடியாமல் நீங்கள் தப்பிச்சிட்டு இருக்கலாம். பாஸ்டர், நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அது ரொம்ப கடினமாக இருக்குது, எனக்கு காலையில் எந்திரிச்சா அதுதான் ஞாபகம் வருது, நைட்டு படுக்க போனால் அதான் ஞாபகம் வருது, என்னை சுற்றி அந்த பலவீனம் எனக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்குது, அந்த தோல்வி எனக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்குது, எனக்கு அதை பொறுத்துக்கவே முடியல, என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல, நான் எப்படி அதை தாண்ட போகிறேன்னு தெரியல, அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அதை சரி பண்ணிடணும்,
இல்லைன்னா எனக்கு அவ்வளோதான், எனக்கு என்ன வாழவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு. ஆனால் நான் நம்புகிறேன், அந்த பிரச்சனையே பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய சிந்தனையை ஆண்டவர் எடுத்து போட்டு, அது ஒன்றும் இல்லை, அதை விட்டு கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். அதனால கர்த்தர் மேல அந்த பாரத்தை வச்சு நீங்க லகுவா இருக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தருவார். முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன், அது வனாந்திரத்திலே வழி, அவாந்திர வழியில. இப்போ அந்த சிந்தனையை ஆண்டவர் சரி பண்ணட்டும், அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றட்டும். உங்களை சுற்றி சுற்றி அந்த டிராக்ல பிரயாணம் பண்ண வைக்கிற அந்த பலவீனத்தை, அந்த பிரச்சனையை கர்த்தர் இப்பொழுது எடுத்து போடுவாராக. அந்த கடனிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவாராக. அதையே பார்த்து ஓடாமல் கர்த்தர் அடுத்த படி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு உற்சாகத்தை இப்பொழுது இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் நல்ல கைகளை தட்டி கிருபைக்காக ஜெபம் பண்ணுங்க, கிருபைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸோ எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன், நீங்க கண்டிப்பா இதற்காக ஜெபிக்கணும். கர்த்தருடைய பிள்ளையே, சிலதுக்கு முடிவை நம்ம கண்டுபிடிக்க முடியாது, சிலதுக்கு முடிவு. இப்போ பாருங்க, ஒரு கடன் பிரச்சனை ஆயிருச்சு. இந்த கடன் பிரச்சனை ஆன உடனே இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னா என்ன வழி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? கடன் பிரச்சனை, 1 லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனை. இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அந்த கடன் பிரச்சனை முடிவதற்கு என் கையில என்ன வேணும்? பணம் வேணும். இந்த பணத்துக்கு நான் என்ன பண்ணணும்? கேட்கல. இந்த பணத்துக்கு நான் சம்பாதிக்கணும். நான் 1 லட்சம் ரூபாய் கடனுக்கு 1.5 லட்சம் ரூபாய் நான் சம்பாதிச்சா என்னுடைய கடன் முடியும். ஆனா சம்பாதிக்கிறத மட்டும் நினைக்காம எங்கெல்லாம் கடன் வாங்க வேணுமோ அங்கெல்லாம் யோசனை போகும். வேலை செய்ய விட எப்பல இருந்து இந்த தொழிலை விட்டீங்கன்னு கேட்டா, எனக்கு கடன் ஆயிடுச்சு சார், அதனால இந்த தொழிலை விட்டுட்டேன். நிறைய பேர் சொல்றது அப்படிதான். ஒரு சில கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பிரதர் வந்து கோயம்புத்தூர்ல சாரி பிசினஸ்ல கொடி கட்டி பறந்த மனுஷன், கல்யாணத்துக்கு கூட அவர்கிட்ட வந்து பார்த்து கலெக்ஷன் பார்த்து எடுத்துட்டு போவாங்க, பர்மால இருந்து வர துணி மெட்டீரியலை வர சொல்லி அப்படி சேல் பண்ணிட்டு இருந்த மனுஷன். இப்ப எல்லாமே போச்சு, எல்லா கஸ்டமர்ஸும் போச்சு. என்ன ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்டா, ஒன்னே ஒன்று, அவருக்கு கடன் வந்த உடனே இவருடைய அந்த கொரோனாவில் கடன் வந்துருச்சு. கடன் வந்த உடனே இந்த கடனை எப்படி முடிக்கலாம், அதுக்கு யார்கிட்ட கடன் வாங்கலாம், ஒளிச்சு ஓடலாமா, ஊருக்கு போகலாமா, இதையே கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த தொழிலை சுத்தமா விட்டுட்டாரு. இன்னும் இருக்கிற வருமானமும் போய் வீடு ஒளிஞ்சு திரிகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை, இதெல்லாம் சத்துருடைய ஒரு பெரிய கண்ணி. இதுலெல்லாம் நிறைய பேர் நீங்க சிக்கிட்டு இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நீங்க வெளியே வாங்க, நீங்க வெளியே வாங்க. ஒண்ணுக்கு பின்னாடியே அதை பிடிச்சிட்டு போக வேண்டாம். கர்த்தர் அதிலிருந்து என்னை காக்க, என்னை தூக்கி எடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். சிலதான் ஆண்டவர் சிலருக்கு அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறாருன்னு நம்ம சொல்லுங்களேன். ஏன் அனுமதிக்கிறாருன்னு சொல்ல முடியாது, ஏன் அனுமதிக்கிறாருன்னு சொல்ல முடியாது. அதான் உலகத்தான் அதுக்கு ஈஸியா சொல்லிடுவான். என்ன சொல்லிடுவான்னா விதி அப்படின்னுவான். என்னது? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, என் தலைவிதின்னு சொல்ற எத்தனை பேர்? என் தலையில் அதை எழுதியிருக்குங்க, என் தலைவிதி, இப்படி போகணும்னு என் தலைவிதி, இதை செய்யணும்னு என் தலைவிதி. இதுல என்ன தலைவிதி? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உனக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற தலையெழுத்தை குலைக்கிற கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிற தலையெழுத்த கொலை. இந்த தலையெழுத்து எப்ப கொலையும்? இந்த விதி எப்ப மாறும்? இந்த விதிக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தா விதி மாறாது, விதி மாறாது. அதையே யோசித்து இருந்தா விதி மாறாது. சரி, கர்த்தரோன்னா அனுமதிச்சார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்க முடியும்? அது பின்னாடியே போகாதப்பா, அது பின்னாடியே யோசிக்காதப்பா, டேன் பண்ணு, அடுத்த இதை பாரு. சிலருக்கு கடினமாய் கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு யாரோ ஒருத்தர் ஆண்டவர் பேசுறாரு. நேற்றைக்கு ஆண்டவர் எதுக்காக இந்த வார்த்தையை எனக்கு தந்தாருன்னு தெரியல, ஆனா யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கலாம். ப்ளீஸ், உங்களுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு. முந்தினதை மறந்துருங்க. ஆண்டவரை எனக்கு மறக்கிறதுக்கு கிருபை தாரும், எனக்கு மறக்கிறது கிருபை. இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்களா? பல வருடமாய் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறீங்களா? இத்தனை வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு ஒரு முயற்சி இல்லைன்றீங்களா? நான் சொல்றேன், கர்த்தருக்கு இடத்துல மட்டும் ஒப்பு கொடுங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு முழங்கால் பட்டு கர்த்தருக்கு மட்டும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை ஜீவனோட வச்சா உமக்கு நான் சாட்சியா வாழுவேன். நீர் தான் என்னுடைய உடம்பை உண்டாக்கினவர். நீர் என்னுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் சகலமும் உமக்கு தெரியும். உங்களால முடியாது எதுவும் இல்லை, நான் நம்புறேன். ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டாம்னு சொல்லல, இத்தனை ஆண்டும் பார்த்தோம். ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் போய் தோல்வியை பார்த்த நீங்க அடுத்து ஏன் நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், இல்ல விட்டுருங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார், தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். எத்தனையோ சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். அவளுங்க தான் இந்த சிஸ்டர்ஸுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க குழந்தை பாக்கியத்துக்காக.
ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டில் எதுலையுமே நடக்காது. கடைசியில் எப்போ நடக்கும் தெரியுமா? ட்ரீட்மெண்ட்டே பார்க்காம கொடுத்தா கொடுங்க ஆண்டவரே, இல்லைனா விட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண பார்த்தா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா குழந்தையோடு வந்து நிற்பாங்க பாருங்கள். ஆண்டவர் செய்கிறார். அதனால நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கை யார் கையில் இல்லை, என் கையில் இல்லை. யார் கையில் இருக்குன்னா கர்த்தரே உங்கள் கையில் இருக்குது. நீ ரட்சக, நீர் நான் இனி அதுக்கு பின்னாடி போக மாட்டேன். சொல்லுங்கள் எல்லாரும் கையை வைத்து ஒரு 10 டைம் சொல்லுங்கள், பிரச்சனைக்கு பின்னாடி போக மாட்டேன். சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், முழு பலத்தோட சொல்லுங்கள், பிரச்சனைகளுக்கு பின்னாடியே இனி நான் போக மாட்டேன். பிரச்சனைகளுக்கு பின்னாடியே இனி நான் போக மாட்டேன். நான் என்னுடைய வழியை பார்த்து போக போகிறேன். நான் என்னுடைய பாதையை பார்த்து போக போகிறேன். சோத்திரம். அதை தாங்கக்கூடிய பலத்தை கர்த்தர் தருகிறவர். ஜெபம் பண்ணுங்க. அதை மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் தருகிறவர். இப்பொழுது உங்க மனநிலையை கர்த்தர் மாத்துறாரு, உங்க இருதயத்தை கர்த்தர் மாத்துறாரு, உங்க சிந்தையை கர்த்தர் மாத்துறாரு, ஒரு பெரிய தைரியத்தை கர்த்தர் தர்றாரு. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு தர்றாரு. சோத்திரம். அதையே நினைச்சிட்டு அதுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கிற உங்களை கர்த்தர் திசை திருப்பி ஆண்டவர் இப்பொழுது கொண்டு வந்து கர்த்தர் அவருடைய ட்ராக்ல நிக்க வைப்பார். உங்களை சைன் பண்றதுக்கு ஆண்டவர் ஒரு கிருபையை தருவார். உடைய கரத்தை பிடிச்சு உங்க ஃபீல்டில் ஆண்டவர் நிக்க வைப்பார். உங்களுக்கு என்கிற உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். அந்த யோசனை அல்ல, உங்களுக்குள்ள பெரிய கிருபை இருக்குது, உங்களுக்குள்ள பெரிய அபிஷேகம் இருக்குது, உங்களுக்குள்ள பெரிய லட்சியம் இருக்குது, உங்களுக்குள்ள ஒரு பெரிய கனவு இருக்குது. ஆண்டவர் உங்களை குறித்து போய் வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. கர்த்தர் சொல்கிறார், இது உன்னை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. இந்த சின்ன பலவீனத்தை குறித்து நீ கவலைப்படாதே, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இது உங்களை குட்டும் சாத்தானுடைய முள்ளா இருந்தாலும் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்திலே என் பலன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்திலே ஹalleluya, ஹalleluya. நன்றாய் கவனிங்கள். சில பிரச்சனைகள் வந்து தீரவே தீராது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, என்னடா பாஸ் இப்படி சொல்றாருன்னு நினைக்காது. ஏன் பாஸ்டர் உங்க வாயிலிருந்து தீரும்னு நினைச்சிட்டு நாங்கள் வந்தா நீங்க தீராதுன்னு நீங்க இதுக்கு என்ன பாஸ்டர் நாங்கள் சொல்றதுக்கு? கையை பிடிச்சி சொல்லுங்க, சில பிரச்சனை தீரவே தீராது. நான் தான் பயப்படாம சொல்லுங்க, தீராது. சில பிரச்சனை தீராது. ஏன்? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் எதுக்காவது அந்த மனுஷன் ஜெபம் பண்ணியிருக்கிறாரா? எனக்கு சோறு கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்காரு. சோறு இல்லாமல் இருந்தார், சோறுக்காக ஜெபம் பண்ணதில்லை. பாதுகாப்பே இல்லாமல் இருந்தார், பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணதில்லை. கப்பல் பிரயாணம் அவ்வளோ பெரிய காத்தடிக்குது, சாகுறோம்னு நினைக்கிற சூழ்நிலை, என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணலை. எதுக்குமே ஜெபம் பண்ணாத ஆள் எதுக்கு ஜெபம் பண்ணாரு தெரியுமா? ஒரு முள், சரீரத்தில் ஒரு முள். அது என்ன வியாதியோ நமக்கு தெரியாது, ஏதோ ஒரு வியாதி அவருக்கு இருந்திருக்குது. பரிசுத்தவான்களெல்லாம் சொல்லும்போது சொல்கிறாங்க, இந்த கண்ணில் செதில் மாதிரி விழுந்துட்டே இருக்குமாமா. அந்த மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டார், தோல் வியாதினால கஷ்டப்பட்டார் அப்படின்னு, என்னமோ ஒரு வியாதி. ஆனால் அவரால் என்ன பண்ண முடியல. இதுக்கு முன் எல்லாத்தையுமே கப்பல் பிரயாணத்தில் அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்டை தாங்கிட்டார் அந்த மனுஷன். சாப்பாட்டு இல்லாத தாங்கிட்டார், எல்லாத்தையுமே தாங்கிட்டார். இதை மட்டும் தாங்க முடியல. அதனால ஆண்டவரத்தில் ஒரு டைம் இல்லை, எத்தனை டைம் ஜெபம் பண்ணுறாரு? ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணுறாரு. இப்போ நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? நீங்கள் இயேசுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணியிருப்பீங்க? சார் ஒன்றுமே கேட்காத பையன். நம்மளே பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாத்தையும் டெய்லி அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, போகிற இடத்துல எல்லாம் மிச்சர் வாங்கி கொடு, பன் வாங்கி கொடு, இன்னும் கேட்குற பசங்களெல்லாம் சும்மா உனக்கு வேறு வேலையே இல்லையாப்பா, வெளியே வந்தாலே அதை காமிச்சு இதை காமிச்சு வாங்கி கொடுன்ற அப்படின்னு. ஆனால் ஒரு பிள்ளை கேட்கவே கேட்காது, எதுவுமே வாயை திறந்து கேட்காது. சோறு வேணும்னே கேட்காது, ட்ரெஸ் எடுக்கணும்னு கேட்காது, எதை எடுத்து கொடுங்க மம்மி அப்படின்னு. நம்ம அந்த பிள்ளை வாயை திறந்து ஏதாவது ஒன்று இந்த மாதிரி கேட்டால், ஐயோ என் பிள்ளை இது வரைக்கும் ஒன்றுமே என் உயிரை பணையமைச்சாவது உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? ஆனால் ஆண்டவரிடத்துல இதுவரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் எதுவுமே கேட்கல. ஒன்றே ஒன்று, எனக்கு தாங்க முடியல, இது எனக்கு முள்ளு குத்துறதா இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. உடனே நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? பவுலே இதுவரையிலும் ஜெபிக்காத, நீ இப்போ ஜெபம் பண்ணியிருக்கிறாய், பயப்படாதே மகனே, அந்த முள்ளா உன்னை தொந்தரவு பண்ணுகிறது, இப்பொழுது நான் பிடுங்கி வெளியே தள்ளுகிறேன், சமாதானத்தோட போ, நீ எனக்கு ஊழி அப்படி சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 2 கொரிந்தியர்ல 12ஆம் அதிகாரம் 9வது வசனம், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டு. ஆக மொத்தத்தில் உன்னிடத்திலிருந்து அந்த பலவீனத்தை என்ன பண்ண மாட்டேன். ஆண்டவர் சொல்ற அர்த்தம் என்ன? எடுத்து மட்டும் போட மாட்டேன், ஆனால் என் கிருபை உனக்கு. சில முள்ள நமக்கு ஆண்டவர் வச்சிருப்பார். என்ன அப்படின்னா, அதுதான் கரெக்டாக சர்ச்சுக்கு வர்றதுக்கு நம்மளை நடத்தும், அதுதான் பைபிள் திறக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யும், அதுதான் முழங்கால் படிக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யும். அது மட்டும் எடுத்துட்டாரு, தறிகட்ட குதிரை மாதிரி ஓடிடும். இப்போ இந்த முள்ளு நல்லதா கெட்டதா? சத்தமாக சொல்லுங்கப்பா. இல்லைன்னா நம்மளை மாதிரி பெருமை உள்ளவங்க யார் இருப்பா? நான் தான் ராஜா,
நான் தான் பெரியவன், நம்ம அவ்வளோ பெருமைப்படுவோம். அதனால் நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிற கர்த்தர் சில முள்ள ஆண்டவர் கொடுக்கும்போது அதுக்காக எத்தனை நாள் ஓடிட்டுருப்பீங்க, எத்தனை நாள் அலைஞ்சிட்ருப்பீங்க? அது என்னன்னா, என் பாதத்தில் உட்காரு, அந்த பலவீனம் உன்னை சேதப்படுத்தாதபடி என் கிருபை உனக்கு. ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1 எதுக்கு பின்னாடி போகக்கூடாது? கேட்கல சத்தமா. ஸோ நம்பர் 2 எதுக்கு பின்னாடி போகக்கூடாது சொல்லுங்களேன். பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறத விட்டுட்டு யூ டர்ன் பண்ணி பரவாயில்ல பார்த்துக்கலாம், அது ஒரு பக்கத்தில் ஓடட்டும், நம்ம ஒரு பக்கத்தில் ஓடுவோம், கண்டிப்பாக அது என்னை விட்டு போகும். நம்பர் 3, மூன்றாவதாக இன்னொரு வார்த்தை கூட வாசித்து முடிக்க போகிறோம். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 22வது வசனம். உடனே அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்லுவது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான், அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ஆமேன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஆண்டவர் ஒன்றை சொல்கிறார். இங்கே ஒரு வாலிபன் இருக்கிறான். அப்போது இந்த வாலிபன் எதற்கு பின்னாடி போகிறான் அப்படின்னு சொன்னால், வேதம் சொல்லுது ஒரு பாவத்துக்கு பின்னாடி போகிறான். அவள் பின்னே ஒரு குருவி தன் பிராணை வாங்கும் கண்ணியை அறியாமல் தீவிரித்து அதில் விழ தீவிரிக்கிறது போல அவளுக்கு பின்னே போனான், அம்பு அவன் ஈரலை பிளந்தது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை மூன்றாவது நீங்கள் பின்னாடியே போகக்கூடாத ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், வேதம் சொல்லுது பாவத்திற்கு பின்னாடியே கண்ணை மூடிட்டே போயிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே பின்மாறி விட்டோம், நம்முடைய வாழ்க்கையிலே தவறி விட்டோம், நம்முடைய வாழ்க்கையிலே சில தவறுகளை செய்து விட்டோம். சரி வந்துருச்சு, பண்ணிட்டோம். இளைய குமாரனை போல அப்பாவை விட்டு தூரம் போயிட்டோம். இப்போது நம்ம அதனால் கஷ்டப்படுறோம், அதனால் நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம், அதனால் நிறைய எல்லாம் விட்டு போயிடுச்சு, ஒரு நன்மையும் பார்க்கல. அந்த உணர்வு நமக்கு வருது, என் தப்பு தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த காரணம்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் என்ன நினைப்ப தெரியுமா, நான் தான் இவ்வளோ தூரம் போயிட்டேன்ல, நான் தான் இவ்வளோ தூரம் போயிட்டேன்ல, என்னை மறந்துடுங்க, என்னை விட்டுருங்க. நிறைய பேர் வெளியே சொல்லாட்டாலும் எதுக்குள்ளே இருக்குது, மனசுக்குள்ள நிறைய பேர் தாங்கள் ஆண்டவரை விட்டு இல்லைன்னா தங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை விட்டு தடுமாறி பாவத்துக்குள்ள போன நிறைய பேர் இன்னைக்கு திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் நினைக்கிறான் தெரியுமா, நான் தான் பேரை கெடுத்துட்டேனே, நான் தான் அவமானத்தை தலையில் வாங்கிட்டேனே, நான் தான் கெட்டவன்னு பேரை வாங்கிட்டேனே, இனி திரும்பி என்ன பிரயோஜனம், இனி மாறி என்ன பிரயோஜனம், இனி வெளியே வந்து என்ன பிரயோஜனம், இனி வெளியே வந்த உடனே எனக்கு கிடைக்கவா போகுது, அட போட்டும் போங்க விடுங்க, நமக்கு தான் வயசெல்லாம் தாண்டியாச்சே, நமக்கெல்லாம் ஏஜ் இவ்வளோ பெரிய போயிடுச்சே, கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கலன்னா போட்டும், அப்படியே போய் சேர்ந்துட வேண்டியதுதான். தன்னுடைய பாவத்திற்கு பின்னாடியே உங்களை கண்ணை மூடிட்டு நடக்க பண்ணுகிறவன் சத்ரு. ஆனால் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். சரி தப்பு பண்ணிட்டோம், இளைய குமாரனை போல இப்பொழுது என்னுடைய புத்தி தெளிந்து நான் தகப்பனாரிடத்துக்கு போய், தகப்பனே உமக்கு விரதமாகவும் பரத்திற்கு விரதமாகவும் நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லை, உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை சொல்லுங்க சத்தமா, விட்டுருங்க, அதை விட்டுருங்க. அதை தப்புன்னு தெரிஞ்சிச்சுல்ல, அதனால நஷ்டப்பட்டோன்னு தெரிஞ்சிச்சுல்ல, அதுதான் நமக்கு பாதிப்புன்னு தெரியுதுல்ல. எல்லாரும் முன்னாடியும் அந்த கெட்ட பேரை சம்பாதிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக அந்த பாவத்தோடய வாழ்ந்துட முடியுமா, வாழ்ந்துட முடியுமா? ரொம்ப கவனமாய் நிறைய வாலிப தம்பிகள் என்கிட்ட சொல்லியிருக்கிறத கேட்டிருக்கிறேன். டேய் வேண்டாண்டா, அம்மா அப்பா வேணான்னு சொல்கிறாங்க, பாஸ்டர் வேணான்னு சொல்கிறாரு, நீ போகிற வழி சரியில்லைன்னு சொல்கிறாரு. அதான் பாஸ்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுல, எல்லாருக்கும் பண்ணி எல்லாம் தெரிஞ்சிச்சுல, இனி என்ன, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, தப்புன்னு எனக்கு தெரியுது, நான் செலக்ட் பண்ண செலெக்ஷன் 100% தப்புன்னு எனக்கு தெரியுது. ஆனால் நான் இப்போ அவங்கள தான் கல்யாணம் பண்ண போகிறேன், நான் அவங்க கூட தான் வாழ போகிறேன், அவங்க கூட நல்லா வாழ்ந்துக்கிட மாட்டேன் எனக்கு தெரியும், அவங்க கூட 10 நாள் கூட என்னால் சர்வே பண்ண முடியாது எனக்கு தெரியும். ஆனால் நான் முடிவெடுத்துட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் போயிட்டேன்ல, அந்த தூரம் போயிட்டேன்ல, அவ்வளோதான். இனி இப்படி தங்களுடைய வாழ்க்கையை பாவத்திலிருந்து வெளியே வராமல் அதுக்கு பின்னாடியே போன நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு சூனியமாக இருக்கிறது என்னுடைய கண்கள் காண்கிறது. யாரோ ஒருத்தர் இருக்கலாம் இந்த ஜபத்தில்,
எந்த வாலிப தம்பிக்காக பேசுறாருன்னு தெரில. ஏற்கனவே நீ தப்பு பண்ணிட்ட மகா, ஏற்கனவே நீ தப்பு பண்ணிட்ட மக. ஆண்டவர் இப்போ உணர்த்துறார். ஆண்டவர் வெளியே வரது சொல்கிறாரு. சரி, நான் இவ்வளோ தூரம் போயிட்டேனே இனி அப்படின்னு நினச்சிட்டு சாகிற வரைக்கும் அதன் பின்னாடியே நீ போகணும்னு நினைக்காம நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னால், திரும்பி பார்த்து பின்னாடி வந்து, சரி நடந்தது நடந்துச்சு, போனது போயிடுச்சு, இனி இருக்கிற வாழ்க்கையாவது நான் நல்லா வாழணும், இனி இருக்கிற வாழ்க்கையாவது கர்த்தரோட வாழணும், இனி இருக்கிற வாழ்க்கையாவது பரிசுத்தமாக வாழணும்னு நினச்சி நீங்கள் பின்னாடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல். ஹல்லேலூயா. எழுப்பி நிற்கலாமா எல்லாருமே? பிரைஸ் தி லார்ட். எல்லாருமே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க கடந்து போக போகிறேன். எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். ஜெபஸ்டின் ஜெரா அவங்க முன்னாடி வாங்க. தேங்க்யூ ஜீசஸ். கவனிங்க, ஒரு ஊழியக்காரனுடைய மகள், கேட்குறீங்களா? ஒரு ஊழியக்காரனுடைய மகள். ஸோ தான் கூட படிக்கிற தான் கூட காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு வாலிப பையனை நேசிக்கிறாங்க. ரொம்ப சின்சியராக ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவருடைய அன்பை புரிந்து கொண்டார். அப்போது அந்த வீட்டிலே அந்த பொண்ணு தான் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு. எந்த ஒரு கெட்ட பேச்சுக்கும் இடம் கொடுக்காத ஒரு சாட்சி உள்ள பிள்ளை அந்த பிள்ளை. அந்த பிள்ளைக்கெல்லாம் லவ் வருமா அப்படின்றது அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளோ ஒழுக்கமான ஒரு பிள்ளை. பட் அந்த பிள்ளைக்கு வந்துருச்சு. அவங்க அப்பா என்ன நினைச்சாரு அப்படின்னா கூப்பிட்டு சொல்கிறாரு, ஏப்பா நீ எல்லாம் லவ் பண்ணுவேன்னு நான் என்ன நினைக்கவே இல்லை, பட் நீயே லவ் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பையன் ரொம்ப நல்ல பையனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி பாக்கெட்லேருந்து காசை எடுத்து கொடுத்து, இதாப்பா நீ ஃபோன் பண்ணி பேசிட்டு வா, இது அவருடைய பிறந்த நாளுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்னா வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அப்பா எங்க ரெண்டு பேரும் வாங்க, கணவன் மனைவி வாங்க, அங்கே இல்லை மனைவி சிஸ்டர் பிள்ளைங்க ஆவா. ஸோ தன்னுடைய பிள்ளைக்கு அவரே காசை கொடுத்து பேச சொல்கிறாரு, என்கரேஜ் பண்ணுறாரு. கவனிங்கள், புரியுதா? ஏன்னா அப்பாவுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது, தன்னுடைய பிள்ளையை நினச்சி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ ஒரு நாள் சொல்கிறாரு, சரி இது நடந்த சம்பவம், ஒரு நாள் சொல்கிறாரு, சரிப்பா ஒன்று பண்ணு, நீ இந்த நேசித்த பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லு. அப்போ உடனே அந்த பையன் வர்றான். இந்த பையன் அவனுடைய முகத்தை பார்த்த உடனே அவனுடைய ட்ரெஸ்ஸிங், அவனுடைய தோற்றம், அவனுடைய நடத்தை, அவனுடைய பேச்சு, இதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க அப்பா அப்படியே மிரண்டுட்டார். டேய் என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? உன்னுடைய செலெக்ஷன் தப்பு, நான் உன்னை இப்படி நினைக்கவே இல்லை, நீ செலக்ட் பண்ணது ரொம்ப தப்பாயிடுச்சு. இல்லை அந்த பையன் நல்ல பையன் கிடையாது, அந்த பையன் சரியான பையன் கிடையாது, வேண்டாம், நானே உன்னை பணத்தை கொடுத்து என்கரேஜ் பண்ணிட்டேன்னு எனக்கு பயமா இருக்குது, எனக்கு கில்ட்டியா இருக்குது, தப்புன்ட்டேன், நான் உன்னை ரொம்ப மலை போல நம்பிட்டேன், மிஸ்டேக் பண்ணிட்டேன், வேண்டாம்ப்பா விட்டுரு, வேண்டாம், நமக்கு ஒத்து வராது, நம்முடைய குடும்பத்துக்கு ஒத்து வராது, உனக்கு ஒத்து வராது, நான் பார்த்த ஃபர்ஸ்ட் பார்வையிலே அவனை கண்டுபிடிச்சிட்டேன், அவன் கண்டிப்பா நமக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு அப்பா சொல்றாரு. அப்பா சும்மா சொல்ல மாட்டாருன்னு அந்த பிள்ளைக்கு தெரியும். பா என்னப்பா திடீர்னு இப்படி சொன்னா எப்படிப்பா? இல்லை நீ நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு மனசுல அந்த பிள்ளை சொன்னாலும் மனசனுடைய ஓரத்தில் அப்பா அவ்வளோ சீக்கிரமா எனக்கே பணம் கொடுத்து ஃபோன் பேசுன்னு சொன்னா அப்பா இப்போ திடீர்னு வேண்டான்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா அப்பா காரணத்தோட தான் கண்டிப்பாக சொல்லுவாருன்ற அந்த தயக்கம் இருந்துச்சு. ஆனால் நாட்கள் போக போக அவனுடைய கேரக்டர் எல்லாம் வெளியே தெரிஞ்சிருச்சு. அவன் தன்னுடைய வாழ்க்கைக்கு செட் ஆக மாட்டான்னு 100% அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சு. இவனை கல்யாணம் பண்ணால் நம்ம நல்லா இருக்க மாட்டோம், இவனை கல்யாணம் பண்ணால் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டோம்னு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் தன்னுடைய தகப்பனார் இடத்துல வம்படியா, இல்லைப்பா நான் ஒரு டைம் நான் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத வழியில் போயிட்டேன், செலக்ட் பண்ணிட்டேன், அவருடைய மனசில் ஆசையை வளர்த்துட்டேன், எனக்கு தெரியும் நான் கல்யாணம் பண்ணிட்டு போனால் கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும், பட் நான் இனி அதை விடலை, சரி பரவாயில்ல அதோடய நான் வாழ்ந்துடுறேன், நான் செய்த தவறு என்னுடைய போட்டும் அப்படின்னு நினச்சி அதிலிருந்து வெளியே வருவதற்கான முயற்சியை யோசிக்காம நான் தப்பு பண்ணிட்டேன், இனி என் வாழ்க்கை அப்படிதான்னு சொல்லி அப்படியே போன அந்த பிள்ளை இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை ஏன் கண்ணுக்கு முன்னாடியே அது அவ்வளவு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா அவ்வளவு வருத்தமா இருக்குது. செட்டா இல்லை, அந்த குடும்பம் சரியாகல, இன்னைக்கு பிரிஞ்சிடலாம், இன்னைக்கு அவன் வேண்டாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க ஃபேமிலி தள்ளப்பட்டுச்சு.
சில நேரத்தில் ஆண்டவர் வந்து நீங்க ஏதாவது ஒரு பாவத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கும்போது அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். நீ வந்துரு, வேண்டாம், விட்டு, சரி பரவாயில்ல, இதுவரைக்கும் போனது போட்டோம், இதுவரைக்கும் பின்னாடி போயிட்ட, இதுவரைக்கும் அதனால நஷ்டப்பட்டுட்ட, அதுக்காக இங்க யாராவது ஒருத்தர் இருக்கலாம், மனசை மாத்திக்கிட்ட நிறைய பேர் இருக்கலாம். நான் நஷ்டமாயிட்டேன், இனி என்னத்தை போய் இன்னும் செய்ய போறேன், இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் மாறி என்ன பண்ண போறேன், என்னமோ ஒண்ணு. நீங்க மாறாம இருப்பதற்கு, அதன் பின்னாடி போவதற்கு ஏதோ ஒண்ணு உங்களை வழி நடத்திட்டே இருக்கலாம். அது ஆண்டவர் கிடையாது, அது சத்ரு. நீ அது பின்னாடியே போறது மாதிரி, அது பின்னாடியே இருக்கிறது மாதிரி உன்னை திருப்திப்படுத்தி உங்க மனசை சாந்தப்படுத்தி அப்படி தள்ளலாம். இல்ல, நீங்க ரிட்டர்ன் வந்தா ஒரு வாழ்க்கை இருக்குது, நீங்க ரிட்டர்ன் வந்தா ஒரு உயர்வு இருக்குது, நீங்க ரிட்டர்ன் வந்தா ஒரு மகிமை இருக்குது, நீங்க ரிட்டர்ன் வந்தா ஒரு கனம் இருக்குது, நீங்க திரும்பி வந்தா ஒரு புகழ்ச்சி உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பா எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். அவர் கண்டிப்பா தூக்கி எடுப்பார். அவர் உங்களுடைய கசடுகளை எல்லாம் கர்த்தர் அப்படியே பனி போல வெண்மையாக்குற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். பனி போல வெண்மையாக்குற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அதனால ஒவ்வொருத்தரும் அப்படியே இருந்துராதீங்க பிரதர். யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசிட்டார், அப்படியே இருந்துராதீங்க பிரதர். நிறைய பேருடைய மனசுல அப்படியே இறுக்கமாயிருச்சு, அதை போட்டும் பாஸ்டர் விட்டுருங்க பாஸ்டர், இந்த மாதிரி இருந்துட்டு இனி என்னத்தை பாஸ்டர் பண்ண போறேன், இனி என்னத்தை பாஸ்டர் பண்ண போறேன், இனியா போச்சு அவளுக்கு விட்ட விட்டாச்சு. இல்லை 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 இல்லை, நீங்க திரும்பி வந்து தகப்பனே தகப்பனேன்னு சொன்னா நீங்க வேலைக்காரனா வச்சுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அவர் உங்களை பிள்ளையாய் மாத்துறதுக்கு வல்லவரா. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். இந்த லைவ்ல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இன்னைக்கு செய்தி, முக்கியமான செய்தி. ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார். ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் திரும்பி வருவதற்கு எனக்கு ஒரு உதவியை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க முழு பலத்தோடு. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நான் அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. இந்த கேட்ட வார்த்தைகள் அவருடைய இருதயத்தில் பலன் கொடுக்கட்டும். 1, 30, 60, 100 பலன் தரட்டும் ஆண்டவரே. தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.